பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுப்போம். ஒவ்வொரு நாளும் பாருங்க, வேதம் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை கட்டுது. ஒவ்வொரு மனிதனும் பாருங்க, சரியான பாதையில நடக்க முடியாதபடிக்கு இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை வழிநடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய வழியிலே நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நம்முடைய பாதையில் நடப்பதற்கு நீர் எனக்கு உதவி செய்யுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்ன காமிச்சிட்டு கம்னுங்க மாட்டாரு. அதை போன்ட்டு உன் கூட இருந்து நடத்தக்கூடிய தேவனா இருக்கிறா. அவர் உன்னை நடத்தும்படிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நீங்கள் சார்ந்து கொண்டு அவரோடு கூட நெருங்க பழக நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அவர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கார். நிறைய நேரத்தில் பாருங்க, ஏதோ எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நான் நடக்கக்கூடாது. என் தேவனை நீங்க என்ன நடத்துங்க, என்ன அந்த பாதையில் நடத்துங்க. நான் அந்த பாதையில் போகும்போது என்ன செய்ய போறேன், எப்படி நடக்க போறேன், யார் என்ன பயமுறுத்துவார்கள், யார் எனக்கு விரோதமாக தீங்கு செய்வார் தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன நடத்தும் போது யார் என்ன பண்ணாலும் என் தேவனுடைய பாதுகாப்பு என் கூட இருக்கும், தேவனுடைய வழிநடத்தல் என் கூட இருக்கும். நீர் என் கூட இருங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு தேவனை எப்பொழுதும் சார்ந்து கொண்டு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவான்னு சொல்லி. அப்ப தேவன் பாருங்க, ஏதோ கொஞ்ச நாள் நடத்திட்டு விடுகிறவர்ல மரண பரியந்தமும் என்னை நடத்தக்கூடியவர். நான் சாகிற நாள் இருக்கும் என்ன நடத்துகிற ஒரு தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்க பயமா இருக்குது, ஐயோ என்னை விட்டு போயிடுவார் இல்லைங்க. ஒரு வியாதி ஒரு மனிதனை அணுகும் போது அவர் கூட இருக்குங்க, இந்த வியாதி எனக்கு வந்துடும், இந்த வியாதி என்ன ஆண்டுக்குள்ளன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவார் இருப்பார். ஆனா தேவன் எப்படி தெரியுமா, நீ மரண இருளுக்குள்ள நடந்தா கூட பார்த்தீங்களா, இந்த தேவன் கூட இருப்பார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்பட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப தேவன் ஒரு மனிதனை வழிநடத்தி கொண்டு வருவதை இவரெல்லாம் பார்த்திருக்கிறார். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆவிக்குரியவர்களாக காணப்பட நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை அப்படி சார்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கணும். தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக. எப்பொழுதும் பாருங்க, அந்த தேவாதி தேவன் நம்ம கூட வந்து ஒரு பலத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணோம், அவரை சார்ந்து கொள்ளணும். வேதத்துல யார் யார் அப்படி நடத்தினார்? ஆபிரகாம் பாருங்க, அங்கேருந்து புறப்பட்டு வருகிறார். அவருடைய ஊரை விட்டு வர சொல்லிட்டார் தேவன். பாருங்க, வர சொல்லிட்டாரு. வந்துட்டேன், இப்போ நான் எப்படி நடக்க போறேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, அப்படி புலம்புல அவரு. பாருங்க, இந்த தேவன் எப்படி நடத்த போகிறார் என்பதை 12ஆம் அதிகாரத்துல முதல்ல இருந்து நீங்கள் ஆதியாகமம் 12:1-4 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போதுங்க, அவர் நம்மளை எப்படி நடத்த போகிறார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, வா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்துட்டாரு, இவர் புறப்பட்டு வந்துட்டாரு. வந்தவர் பாருங்க எப்படி வர சொல்லிட்டாரு, நான் வந்துட்டேன், என்ன பண்ண போறாங்க, யாரு வர சொன்னாரோ அவர் பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். அப்ப நடத்துகிற தேவன் பாருங்க, ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் கொடுத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில நீ எதுல குறைப்பட்டு காணப்படுகிறாய், எதுல சரியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், எதுவும் வாழ்க்கையில இல்லாமல் போச்சோ அதை இல்லாதபடிக்கு ஒரு சில இல்லையா நாங்க பணத்து எல்லாரும் நாங்க கூட இப்படிதாங்க வாழறோம்னு விட்டு போயிடுவாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இவரு அந்த குறைவுகளை மாற்றக்கூடிய தேவனா இருக்கிறார். அவர் வான்னு கூப்பிட்டு அழைத்தவர் சும்மா விடலங்க, அவர் பார்த்து சொல்றாரு பாருங்க, நான் உன்னை என்ன பண்ண போறேன், பெரிய ஜாதி ஆக்கிடுவேன், ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பாருங்க, ஒரு மனிதனுக்கு எது தேவையோ அதை கொடுத்து நடத்தக்கூடியவரா இருக்கிறார். இப்ப உலகப்புறமான மனிதரை பாருங்க, கொஞ்சம் தங்க இடம் கொடுத்தாங்க, கொஞ்சம் என்னால முடிஞ்ச கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க, ஒரு கஞ்சை கொடுத்தாங்க, இப்படித்தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லிட்டு அவங்களுடைய காரியங்களை விட நம்மளை கொஞ்சம் போல கொடுத்துட்டு. ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில யாரும் தராத ஒன்றை கொடுத்து ஒரு நிறைவுக்குள்ள நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. இந்த தேவனை உன்னோடு கூட வைத்து, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, அந்த கணவனை நம்பி வந்தங்க இப்படி ஆயிட்டங்க, இந்த மனைவியை நம்பி வந்தங்க நான் அப்படி ஆயிட்டங்க, எங்க அப்பா அம்மா நம்பி இப்படி ஆயிட்டங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்க ஜனமே, இன்னைக்கு சொல்லுங்க, என்ன நடத்த நீங்க வாங்கப்பா. இந்த வயதான காலத்துல பிள்ளைகளெல்லாம் நம்பி இவங்கெல்லாம் அப்படி பார்ப்பாங்கன்னு என்ன தெருவில் விட்டு போயிட்டாங்க புலம்பிக் கொண்டிருக்கிறியா, இன்னைக்கு சொல்லு, நீங்க என்ன நடத்துங்கப்பா.
நீங்க என்ன நடத்துங்கப்பா. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். யாரும் இல்லை, உன்னை விட்டுட்டாங்க அனாதையா கிடக்குறன்னு நினைக்கிறியா? உன்னை பெரிய ஜாதியாக்க தேவனால முடியும். அவர் நடத்துறான்னு வச்சுங்களேன், நீ நிக்கிற இடத்துல, நீ உட்கார இடத்துல, நீ கூட இருக்கிற இடத்துல உன் கூட ஒரு ஜனம் வந்து ஒட்டி கொள்ளும். ஏன் அந்த ஒட்டி கொள்ளுற? தேவன் அப்படி உன்னை நடத்துகிறார், தேவன் அப்படி உனக்கு உதவி செய்கிறார், தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அது சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கா. உன் பேரு பெருமையாய் பேசப்படும், பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் பாருங்க ஒருவனை எப்படி நடத்துகிறார், ஒருவனுடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில இப்படி நடத்துகிற ஒரு தேவனை ஏன் மறந்து விட்டீர்கள்? யாரெல்லாம் நடத்துலையோ அவங்களெல்லாம் பார்த்து பாருங்க, அவன் இதை செய்யறான், நான் செய்யல, இவன் இதை பண்றான், இதை செய்யல, இவ்வளவு நாளாச்சு எதுவுமே பண்ண மாட்டான், இதை நினைச்சே புலம்பி கொண்டிருக்கேன். தேவன் என்ன நடத்த வல்லவரா இருக்காருங்க. யார் என்ன கைவிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுங்க. யார் என் கூட இருந்தாலும் கவலை கிடையாதுங்க. எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாருங்க. அவர் என்ன நடத்த வல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து, அவரின் தேவையை சந்திக்க வல்லவர் என்பதை விசுவாசித்து நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீர் என்னை நடத்த மாட்டேன். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, மரண பரியந்தமும் நீ இந்த பூமியில வாழக்கூடிய அத்தனை நாட்கள் நான் உன்னை நடத்த ரெடி. நீ என்ன நம்புறியா? என்னை விசுவாசிக்கிறியா? என் மேல பிரியமா இருக்கிறியா? உன்னை நான் நடத்தி காட்டுறேன் பாரு. உன்னோடு கூட இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்படத்தக்கமாய் நடத்தக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். அப்படி நடத்தக்கூடிய தேவனை நாம் மாண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி நடக்கக்கூடிய தேவனை நீங்க சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கும்போது தான் கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய விடாரு. 3ஆம் வசனம் வாசிக்கும் போது பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கவனிங்க, இந்த 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உன்னை ஆசீர்வதிக்கிற மனிதனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிற மனிதன் நான் சபிப்பேன். அப்ப நடத்துகிற தேவன் எப்படி தெரியுமா இருக்கிறாரு? உன்னை ஒருத்தன் ஆசீர்வதிச்சானா அவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. உன்னை ஒருத்தன் சபிச்சான்னு சொன்னா அவனை சாபத்துக்குள்ள கொண்டு போக தேவன் வல்லவராக. அப்ப இந்த தேவனை விட்டு நம்ம யாரு கூடனா பாருங்க, தேவனை எப்ப பாருங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தேடக்கூடிய ஜனங்களா இருக்கிறார். ஒரு 10 நிமிஷம் என்ன பண்றாங்க, தேடுறாங்க. ஒரு சின்ன பாட்டை பாட்டு ஒரு பைபிள் படிச்சுட்டா இன்னைக்கு என் கடமை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போதுமா. கவனிங்க, எதுக்கு ஒரு அரிசியை வாங்கி அதுக்கு தண்ணியை ஊற்றி வேக வச்சு அதை சாப்பிடும்போது கொஞ்சம் பாருங்க அப்படி நிறைவா இருக்கும். ஒரு டம்ளர் தான் அது இவ்வளவு சாப்பாடா மாறும். ஏன் ஒரு டம்ளரை வாயில போட்டு தண்ணி ஊற்றிட்டு போயிட வேண்டியதுன்னு? ஏன் அதுக்கு ஒரு டைம் எடுத்து ஒரு காரியங்கள் செய்யறாங்கன்னா அது அப்படிதான் ப்ரொசீஜர். அப்போ இது போல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை இப்படிதான் தேட வேண்டும், இந்த முறையில தேட வேண்டும் சொல்லிட்டு நீ கண்ட நேரத்திலும் தேடக்கூடியவனா இருக்கக்கூடாது. அவர் தேடக்கூடிய நேரங்களை பாருங்க எப்படி பார்த்துக்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்று சொல்லி அதிகாலையை குறிப்பிட்டு காமித்திருக்கிறார். அதிகாலையில எழுது தேடு. கவனிச்சிங்களா? அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேட கற்றுக்கொள். இரவு நேரங்களை தேட கற்றுக்கொள். மாலை நேரங்களை தேட இப்படி நேரங்களை ஒதுக்கி 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 தேடுவதற்கு நீ கற்றுக்கொள்ளும் போது அவர் உன்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னோடு கூட உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவரை நான் சபிப்பேன். ஆச்சுங்களா? அப்போ தேவன் எப்படின்னா அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம கூட இருந்து நம்மளை ஒருத்தன் ஆசீர்வச்சனா ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அப்படியாப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம விட்டுட்டு என்ன பண்றோம், வந்துடும். இப்போ என் கூட எங்க மனைவி வராங்கன்னு சொன்னா, என்ன ஒருத்தன் வண்டிக்காரன் அப்படி வரும்போது லைட்டா அப்படி இடிச்சுட்டு முறைக்கிறான்னு சொன்னா எங்க மனைவி பார்த்து சிச்சின்னு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்களா? அவர்களை பார்த்து ஒரு முறைப்பாங்க, நீ பான்னு வந்து இடிச்சுட்டு இப்படி பண்ணுவியா அப்படின்னுவாங்க. அப்ப பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு ஒண்ணுன்னு சொன்னா அவர்களது முகபாவனை மாறுகிறது, தன்னுடைய செயல் மாறுது. படைத்த தெய்வத்தை நடத்த சொல்லி கூட வச்சுட்டீங்கன்னா உன்னை யாருன்னா கேவலமா பார்த்தா அவன் கேவலமா மாறுவான். உன்னை ஒருத்தன் இழிவா பார்த்தா அவன் இழிவுக்குள்ள போகப்படுவான். உன்னை ஒருத்தன் துன்பப்படுத்தினா அவன் துன்பத்துக்குள்ள போவான். உன்னை ஒருத்தன் வேதனைப்படுத்தினால் அவன் வேதனைக்குள்ள போவான். இப்படியாப்பட்டவர் தாங்க கூட வைக்காம யாரோ வரலன்னு நினைப்போம், கூட இயேசு வரலன்னு நினைக்கவே மாட்டேன். இயேசு வரவில்லை என்று என்ன பண்ண நினைப்பேன்? இல்லை, இன்னைக்கு இயேசு என் கூட வரணும் ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மோசெல்லாம் பாருங்க, நான்லாம் போக மாட்டேன் ஆண்டவரே, ஏன்னா நடத்தக்கூடிய தெய்வம் என் கூட வரணுங்க, நடத்தக்கூடிய தெய்வம் என் கூட இருந்தா தான் நான் அங்கே போவேன். அவர் சொல்ற நீ போ அப்படின்ற. இல்லை நான் போக மாட்டேன். அப்ப சொல்ற என் சமூகம் உன்னோடு கூட வரும். அப்ப நடத்தக்கூடிய தெய்வத்தை தன்னோடு கூட கூட்டி போனார். அங்கே இருக்கிற பார்வோன் என்ன காரியங்களை செய்தாலும்
நடத்தக்கூடிய தேவன் ஆலோசனை கொடுக்கிறாரு. அப்பா நான் இங்க என்னப்பா பேசணும், நடத்தக்கூடிய பக்கத்துல இருக்கிறார் சொல்றாரு, உன் கொம்பன் அப்படின்னு கோலை போட்டாரு. அவன் கோலை போட்டான், 2 பாம்பாமாச்சு. என்னப்பா பண்ணணும், கம்முன்னு இருக்கும் எல்லாரும் இருந்தா அவன் கோலெல்லாம் காணா போயிடுச்சு, 2 பாம்பும் காணாம போயிடுச்சு. இப்ப நான் என்னப்பா பண்ண, வாழை பிடிச்ச கோலா மாறிச்சு. பாருங்க, நடத்தக்கூடிய தேவன் உனக்கு வருகிற பிரச்சனை நேரத்துல உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன்னை அவன் திரும்பவும் எதிர்க்கும் போது அதற்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்கிறார். அங்க இஸ்ரவேல் மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என்னப்பா பண்ணணும் பாருங்க. நடத்தக்கூடிய தேவன் கிட்ட பேசிட்டே இருக்கிறார், நான் இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொல்லு, போய் சொல்லு போ. அப்ப அவரு ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுக்கிறார். அன்று நாளைக்கு நான் போனா என்ன பண்ணணும், அங்க தண்ணீர் ரத்தமா மாத்துது, அங்க வெட்டுகளை வரவே, அங்க நீ போனீங்கன்னா என்ன பண்ற, கல்மழைகள் வரப்ப நீ போன. இவர் எங்கெல்லாம் போனாலும் அந்த இடங்களில பாத்தீங்கன்னா தேவ திட்டத்தை கொடுக்கிறார், தேவனுடைய சித்தத்தை செய்கிறார். அப்பா இப்படி எல்லாம் பண்ணி கூட இப்படி ஏதாவது பண்றான். அப்பதான் சொல்றாரு, நீ நீங்க என்ன பண்ணு, ஆட்டுக்குட்டி அடி, ரத்தத்தை நிலைக்காலில் பூச சொல்லு, எல்லாரும் உள்ள சொல்லு, சங்கார தூதன் வருவான். பாருங்க, நடத்தக்கூடிய தேவனுடைய ஆலோசனை கேட்டார். நடத்தக்கூடிய தேவன் அவரை வெட்கப்பட விடவில்லை. அவர் அங்கே கெத்தா பந்தாவா வாழ்வதற்கு உயர்வதற்கு தேவன் கூட இருந்து வழிநடத்தினார். இன்றைக்கு நீ எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டிருக்க, என்னை நடத்துகிற தேவன் அல்லவா நீர், என்னை நடத்தும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்க உதவியை நான் நாடுகிறேன் ஆண்டவரே, என்னோட கூட நீங்க இருங்கப்பான்னு சொல்லிட்டு அவரை உன் பக்கமாய் அழைத்துப்பா. அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை வழிநடத்துவார், அவர் உன் தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அவரை பார்த்து என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லிட்டு கேளுங்க. நடக்க முடியாத ஒரு பாதையில ஒரு மனிதன் நீங்க பாருங்க, எலிசான்னு சொல்லிட்டு ஒரு மனிதன், இந்த பிரச்சனை என்ன ரொம்ப மேற்கொண்டுச்சுப்பா, இந்த பிரச்சனைக்குள்ள மாட்டினப்பா, என்னால வெளியே வர முடியலப்பா, போதும் கர்த்தாவே. பாருங்க, முடிச்சிட்டார், லைஃபை முடிச்சிட்டார். இந்த காரியங்களை என் வாழ்க்கையில் இப்படி வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுது, இந்த இயேசபேல் என்ன இப்படி தோத்துறா, என்ன சாகடிச்சுன்னு சொல்றா, நான் என்ன பண்ணுது. நடத்தக்கூடிய தேவன் பாருங்க, போதும்பா நல்லதுதான், நீ சொன்னது நல்லதுதான், வா வந்துடு அப்படின்னு சொல்லல. சோர்வை நீக்கக்கூடிய ஒரு தேவன். அந்த மனிதன் எதிலே சோர்ந்து போயிருக்கிறான், ஆகாரம் இல்லை, அதனால சோர்வடைந்தான். இவனை திருப்திப்படுத்தி இந்த மனிதனை மேன்மைப்படுத்துறாரு. அப்படி திருப்திப்படுத்திட்டு இப்ப என்ன சொல்ற தெரியுமா, இப்ப நீ எழுந்து போ, உன் பிரயாணத்தை செய். நடத்தக்கூடியவரை அழைத்தார்கள். நடத்தக்கூடியவர் சோர்ந்து போய் கிடக்கிறவன் நீர் அல்ல, இந்த சோர்ந்து போறவனுக்கு நீ என்ன பண்ணும், அங்க பலனை தரக்கூடியவன், உன்னை போல நீ என்ன பண்ணும், அங்க ஒரு ராஜாவின் தீர்க்கதரிசியின் ஏற்படுத்தக்கூடியவன், எழுந்து புறப்படு என்று புறப்பட பண்ணினார். பாத்தீங்களா, நடத்தக்கூடியவர் எப்படி எல்லாம் செய்யணுமா, இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியல, நம்ம அடங்கி போயிட்டு நடத்தக்கூடிய தேவனை தன் பக்கத்துல அழி, நாங்கப்பா என்ன நீங்க நடத்துங்கப்பா, எனக்கு தெரியலப்பா, நான் என்ன பண்ணணும் கூட தெரியலப்பா, அவரை நீ அழைத்து பாரு, அவர் என்ன செய்யறாரு மாட்டோம் பாரு, அவர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார், உன் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார், உன் வாழ்க்கைக்கு அவர் துணையா இருந்து உன்னை வழிநடத்தக்கூடிய தேவனா இருக்கிறார். அவரை நீ அழை, அப்பா நீ என் கூட வாங்க, என்ன நடத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்ட ஒரு மகனை தான் தேவன் பாருங்க வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவனை தட்டி எழுப்பி, அவன் சோர்ந்து போன திரும்பவும் எழுப்பி திரும்பவும் சாப்பிடுன்னு சொல்லி அவனை புறப்பட பண்ணினான். இன்னைக்கு நடத்தக்கூடியவர் எப்படி நடத்திருக்காருங்க, என்னை நடத்தக்கூடிய தேவன் நீர் அல்லவா, உங்களுடைய சமூகத்துல நான் காத்திருக்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு மரண பரியந்தம் நடத்துன்னு சொல்லிட்டு, மரணத்துக்கு முன்பாக சோர்வடைந்து காணப்பட்ட மனிதனை, மரணத்துக்கு முன்பாக மரித்து போயிடுவேன் என்று நினைத்த ஒரு மனிதனை காத்து நடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உன் வேலை முடியவில்லை, உன்னுடைய காரியங்கள் முடியவில்லை, உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், மரணத்துக்குள்ள கொண்டு போக மாட்டேன். எங்க கொண்டு போறேன், அவர்களுக்கு முன்பாக அக்கினிமயமான ரதத்துல சுழல் காட்டில உன்னை கொண்டு போவேன், யார் உன்னை பார்த்து கொண்டு போட்டுருவேன், நாளைக்கு நேரம் சொன்னாங்களே அவர்களுக்கு முன்பாக தேவன் உயிரோடு வைத்து உன்னை வாழ வைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் இப்படியாப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த தேவன் நன்றி கூட ஜெபிப்போம். பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். இப்பொழுது ஆண்டவரே நீ நடத்தக்கூடிய தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா இந்த நாளில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு என் வாழ்க்கையில தேவன் என்னை நடத்த வேண்டும், என் குடும்பத்தை தேவன் நடத்த வேண்டும், என் பிள்ளைகளை தேவன் நடத்த வேண்டும், கணவனை தேவன் நடத்த வேண்டும், மனைவி தேவன் நடத்த வேண்டும், இப்படி உண்மை சார்ந்து கொண்டு வாழத்தக்கதாய் கிருபை தாரும். இப்போது ஆண்டவரே எந்தெந்த குடும்பம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த குடும்பத்தை தேவன் தாமே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரிந்தும் நம்மை நடத்துவான்னு சொன்ன வார்த்தை
நீர் அவர்களை நடத்தி ஆசீர்வதி. பெரிய காட்சி இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதா. ஆமென்.